நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்ப என்னுடைய கேள்வி மக்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்லலாம் சார். இந்த மல மாதத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதோடைய உண்மைத்தன்மை என்ன சார்? அருமையான ஒரு கேள்விமா. அதாவது மல மாதம் என்பது ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வந்தால் அதை மல மாதம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த அமைப்புமா குறைந்தபட்சம் ஒரு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த அமைப்பு வரும், இந்த மல மாதம் அப்படிங்கிறது. பொதுவாக ரொம்ப பேர் இந்த மாதத்தை இது எதனாலங்கிறத புரிதல் இல்லாமல் பல பேர் குழம்பிக்கிறாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மல மாதம்னா மலட்டு மாதம் அப்படின்னு பலர் அதை தெரியாமல், இதோட உண்மைத்தன்மை தெரியாமல் அவங்க ஏதோ வர்றவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட உண்மைத்தன்மையான அர்த்தம் அப்படின்னா மலை அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். உதாரணம் சொல்கிறோம்ல, மலை பாம்பு அப்படின்னா பெரிய பாம்பு அப்படின்னு அர்த்தம். மலை நெல்லி அப்படின்னம்னா மலைன்னா பெரிய நெல்லி அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசதி வாய்ப்புலையே ஒரு பெரிய லெவலில் இருந்தால் அவர் என்ன சொல்கிறான், அவருக்கு என்னப்பா மலை அப்படிங்கிறோம்ல. மலை அப்படின்னா அந்த அமைப்புகளில் அது பெரிய அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அமைப்புகளில் இந்த ஒரு பெரிய மாதத்தை நம்மவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஒரு தெய்வீகமான ஒரு மாதமாக இதை கருதி அப்போ தன் சுய காரியத்தை இதில் செய்யாமல் தவிர்த்துக்கிட்டாங்க. சுய காரியம்னா என்னங்க? இப்போ உதாரணம், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறோம், தன்னோட சுய சார்ந்த வேலைகள் எல்லாமே அதில் ஒதுக்கிட்டு இவ்வளோ ஒரு பெரிய மாதத்தை அவங்க என்னன்னா நம்மளோட முன்னோர்களுக்காக இந்த மாதத்தை அவங்க அதை அர்ப்பணித்து கொடுத்தாங்க. முன்னோர்களுக்கு என்ன, ஒரு தர்ப்பணம் செய்கிறது, அதே அமைப்பில் தான தர்மங்கள் செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாதத்தை நம்ம முன்னோர்களுக்காக இதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான தான தர்மங்களுக்காக இதை பயன்படுத்தினாங்க. ஏன்னா அப்போதான் நம்மளோட தர்மங்கள் நிலைக்கும், நிறைய விதமான ஒரு ஏற்றங்கள் பிறக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த பெரிய மாதத்தை மல மாதம் என்ற பெயர் வைத்து அந்த முன்னோர்களுக்காக செய்தது தான் இந்த மல மாதம் அப்படிங்கிறது. சரி, ஓகேங்க, ரைட்டு. அப்புறம் இந்த விஷ மாதம் சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அதே அமைப்புகள்ல ஒரு தமிழ் மாதத்துல அதாவது ஒரு அமாவாசையோ ஒரு பௌர்ணமியோ வரல அப்படின்னா அதை விஷமாதம் அப்படின்னாங்க. விஷமாதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் எப்போ ஒரு பௌர்ணமி அமாவாசை எப்போ அதோட அமைப்புல அந்த கதிர்வீச்சு பூமியில கிடைக்காது, அந்த எப்போ கிடைக்காதுன்னா சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் வரும்போது இந்த கதிர்வீச்சை அது தடுத்துரும். இப்போ சூரிய கிரகணம் வரும்போது அமாவாசையில் வரும்போது அப்போ அந்த கதிர்வீச்சை தடுக்கும். சந்திர கிரகணத்துக்கு பௌர்ணமியில் வரும்போது அந்த சந்திரனோட அந்த ஆகாச சக்தியை குறைச்சிரும். அப்போ அதை தடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அப்போ அந்த காலகட்டங்களில் அப்போ வரக்கூடியது அதை விஷமாதமாக கருதுனாங்க. உதாரணம், நீங்கள் சந்திர கிரகணம் நடக்கும்போது சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க, வீட்டை விட்டு சிறியவர்கள் போகாதீங்க, பெரியவர்கள் போகாதீங்க அப்படிம்பாங்க. அது கர்ப்பிணிகள் வெளியிலே நடமாடிடாதீங்க, அந்த நேரத்தில் எதுவுமே வாயில சாப்பாடை வச்சிடாதீங்கம்பாங்க. ஏன்? அது நஞ்சாயிரும். அப்ப அந்த அமைப்புகள்ல அது நஞ்சாகும் பட்சத்தில் அந்த காலகட்டங்கள்ல முன்னோர்கள் அப்ப அந்த நேரத்துல ஒரு உதாரணம், ஒரு கல்யாணம் வச்சு நீங்க சாப்பிடாம போக முடியுமா? ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த ஒரு சுப அமைப்புகளும் அந்த அதனால வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்றது அமைப்புல என்னன்னா அந்த நஞ்சு தன்மை நம்ம உடல் மீது படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்ப அந்த மாதத்தை அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படின்னா அதை அவங்க நஞ்சு மாதம் அப்படின்னு சொல்லி விஷ மாதமா அந்த அமாவாசை பௌர்ணமியோட கதிர்வீச்சு அந்த கிரக நேரத்தில் அந்த பூமியில் கிடைக்காது என்ற ஒற்றை காரணத்தினால் அதை விஷ மாதம் என்று ஒதுக்கினார்கள். அது ரொம்ப இல்ல, அந்த ஒரு காலகட்டம் அந்த கிரகண நேரம் தான். அது உதாரணம் பண்ணோம்னா ஒரு 2 நாள் இருப்பாரு, அந்த ஒரு அமைப்பை மட்டும் நிவர்த்தி செய்தா போதும். அந்த கிரகண நேரத்துல மட்டும் இருந்து அதை ஒதுக்கிட்டு மற்ற நாள் நம்ம வேலையை பார்க்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா மறுநாள் ஏன் அதெல்லாம் சொன்னோம்னா நம்ம உதாரணம் அமாவாசையோ பௌர்ணமியோ அடுத்த கட்டம் பிரதமை வரும், அதுக்காக அந்த ஒரு 2 நாளை ஒதுக்கிட்டு நம்ம மறுநாள்ல இருந்து நம்மளோட வேலைகளை செய்யலாம். பொதுவா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு தான் மல மாதம் விஷ மாதம் என்று ஒதுக்கினார்கள். அப்ப மற்றபடி இந்த மல மாதத்துலங்க இப்ப சிலவோ ஒடியாந்து கேட்கறாங்க, ஐயோ நாங்க பாட்டு கல்யாணத்துக்கு நாளை குறிச்சு விட்டாங்க, உடனே இப்ப பார்த்தோம்னா அப்ப எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி மல மாதங்கிறாங்கள அதை செய்யக்கூடாதா அப்படின்னு. தெரியாம பண்ணதை பத்தி தப்பே இல்லை. உண்மையாவே இந்த மாதங்கள்ல நம்ம சுபகாரியங்களை தாராளமாக செய்யலாம்.
செய்யலாம்னா என்ன, குலதெய்வத்தை போய் வணங்குங்க, தான தர்மங்களை செய்யுங்க, செஞ்சுட்டு அற்புதமா செய்யுங்க. அதாவது என்னன்னா, இதை ஏன் நான் இதை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னம்னா, இதை நான் ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லல. முன்னோர்கள் மல மாதம் தெய்வீகத்துக்காக தான் ஒதுக்கப்பட்டாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு புனித பெரிய மாதம். நம்ம புனித மாதத்துல நீங்க தான தர்மத்தை பண்ணிக்கிட்டு அந்த மாதத்தை கூட ஒதுக்குறத பத்தி தப்பு இல்லை. இதுங்க நான் தெரியாம வச்சுட்டேங்க, எனக்கு தெரியவே இல்லைங்க. இப்ப ஏன்னா மண்டபம்லாம் கிடைக்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வைகாசின்னு பிடிச்சிட்டு அப்ப அந்த மாசம்லாம் அந்த வைகாசில வரலும் போது பல பேர் அடிச்சு ஓடியாடுறாங்க. என்னங்க மழை மாதம் ஏதோ தப்பு அப்படியே சொல்றாங்க, வைக்க கூடாதுங்கிறாங்க, ரொம்ப கவலையா இருக்குன்னு. அவங்களுக்கெல்லாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. உயரிய மாதம், மிகப்பெரிய மாதம். அந்த மாதத்துல செய்வதனால எந்த விதமான குறைகேற்றும் இல்லை. அன்றைய மாதத்தை நம்ம திருமணம் செய்யும் பொழுது நமக்கு அதுக்கு முன்னால் நம் குல வழிபாடுகளையும் நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் அதே அமைப்புகளை தான தர்மங்களை செய்துவிட்டு செய்யும் பொழுது அந்த தம்பதியர் வாழ்வு ஓஹோன்னு இருக்கும். எந்த ஒரு நற்காரியத்தை செஞ்சாலும் அது விசேஷ விருத்தியத்தை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு அற்புத மாதம் இந்த மல மாதம். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லயும் பேசலாம். அனைவருக்கும் நன்றி.